இப்படி பார்க்க போனால் அது உண்மைதான். ஏன்னா நிறைய பார்க்குறேன்ல இந்த இடத்துல. போன வாரம் 2 பாடி வந்துச்சு. நான் சொல்லும் போது கூட நம்பலை இது மாதிரி இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, என்னென்னு அக்கா தயவுசெய்து வெளியே போயிடலாங்க நம்ம அப்படின்னு. என்னன்னா இதோ பாருக்கா இப்போ தாங்க போனாங்க இல்லையா, இது இப்போ தான் பாருங்க 2 டைம் பார்த்துட்டேன், இங்கே தான் பார்த்தேன், அங்கே தான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அவங்க கணக்கு, அதாவது எரிச்சவங்களோ அது புதைச்சவங்களோ தெரியாது, அந்த அமான விஷயம் அவங்களுக்கு கணக்கு தெரியுது. அப்போ நான் 2 நாளைக்கு எந்திரிச்சு அப்படின்னு சொன்னா போயிடுச்சு. அப்படியா? ஆமா. ஏன் போயிடுச்சுன்னு சொன்னா நான் ஜெபிக்கிறேன், அதான் சொல்றேன், நான் ப்ரேயர் பண்றேன். இது வந்தாலும் ஏன்னா என் கூட வரவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இல்லையா, ஏன்னா திரும்பி போறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இப்போ நம்ம ஷூட் பண்ண வரேன்னா நீங்க ஜெபம் பண்ண வருவேன், இப்போ கூட இப்போ ஜெபம் பண்ணேன் இல்லையா, யாருக்கு எந்த தெடுதலும் வரக்கூடாது. ஏதோ இதயம் ஒன்று எரிக்கவே முடியலன்னு. அப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன், என் கூட யாரும் இல்லை. ஒரு தாத்தா குப்பை பொறுக்குவார், அவர் மட்டும் வந்து எப்பவுமே காசு கேட்பாரு, வந்து சரி உட்காந்துருப்பான்னு சொல்லுவேன். அவருக்கு படுத்து தூங்கிட்டார். அந்த இடத்துல மணி ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஏறிட்டு எதுன்னு பார்த்தா ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. இனி பார்த்தா இந்த இது மட்டும் இருதயம் மட்டும் இப்படி மாங்கா மாதிரி அப்படியே இருக்கு இதயம். ஆமாம், இவ்வளோ பர்சன்ட் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது பாடி அந்த அந்த இருதயம் மாங்கா மாதிரி. சரி எரியும் பார்த்தா எரியவில்லை. நான் இருந்த கிருஷ்ணெல்லாம் ஊற்றிட்டேன். அவ்வளோ ஊற்றியும் எரியல. பாட்டியெல்லாம் போட்ட மூட்டை போடுவேன். எப்பயுமே எல்லா பாடியும் இருக்கிற மூட்டை போடுறது வழக்கம். மூட்டோம்னா லாஸ்ட் நேரத்தில் அந்த பாடியை நம்ம திரும்ப பட்டி வச்சிருப்போம். வரவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வட்டி மூடுமா எல்லாம் எடுத்து மூடுமாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது மூட்டை போடுறது கதை அவங்களுக்கு. அவங்க எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நம்ம மூட்டை போடுறதும் கொஞ்சம் பாதி வச்சிருப்போம். ஏன்னா முழு பாடி எரிஞ்சிட்டோம். லாஸ்ட் இருதயம் அந்த பகுதி இருக்கும், அந்த இடத்த மூட்டை போடணும். மறுபடியும் அது மூடி அது மேலே மூடும். ஆமாம், அது மேலே வந்து கிருஷ்ணெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த இருதயத்தை அந்த இருதய பகுதி எவ்வளோ இருக்கோ இதெல்லாம் எரிஞ்சிடும். இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடம் மட்டும் கண்டிப்பாக எல்லா உடம்புலையும் இந்த இடம் மட்டும் லேசாக இருக்க தான் செய்யும். அந்த இடத்த வந்து மூட்டை போடுறதுக்காக வட்டி வச்சிருப்பேன். எப்படியும் ஒரு 1/2 மூட்டை அப்படியே வச்சிருப்பேன். அதுக்கு தான் வட்டையை மீத்தி வைப்பேன் மூட்டை போடுறதுக்காக. அப்படி மூட்டை போட்டேன். அது மூட்டை போட்டும் எரியவே இல்லை, வட்டியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படின்னா சரி பக்கத்து கடக்குன்னு சொல்லிட்டு 2 கிலோ சக்கரை என்ன போடலாம். 2 கிலோ சக்கரையும் முடிஞ்சிச்சு. எதுக்கு சக்கரை போட்டு எரியும். நம்ம வெள்ளை சக்கரை போடுறோம்ல, அது போட்டு எரியும். சக்கரை போட்டு எரியும். அது சரி அதையாச்சும் போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் மண்ணாவது எடுத்துன்னு வாங்க, ஏன்னா அவர் வந்து அல்பாய் செத்துட்டார்ல, அவங்க எடுத்து தான் கொடுத்தாங்க. அவங்க அந்த மண்ணும் போட்டும் ஒன்றாகலை.